தூய்மை பணியாளருக்கும் வந்து வாழ்க்கை இருக்கு, அவர்களுக்கும் உடல்நலம் இருக்கு. இந்த இஎஸ்ஐ பிஎஃப் ஏன் கட்டப்படலை? ராமன் கோ நிறுவனத்தை வந்து அங்கீகாரத்தை ரத்து பண்ண. நெல்லை மாநகராட்சியில் குப்பை அள்ளுறதுக்கான கான்ட்ராக்டை 3 வருடங்களாக ராமன் கோ அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் வந்து குத்தகைக்கு விட்டுருக்காங்க. இந்த 800க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் அதன் கீழே வேலை பார்க்குறாங்க. அந்த பணியாளர்கள் யாருக்குமே வந்து என்ன செய்யல, இஎஸ்ஐயோ பிஎஃப்ஓ எதுவுமே கட்டலை. இஎஸ்ஐ பிஎஃப் கட்டாதனால முத்துக்குமார்ன்ற ஒருத்தர் வந்து பணியின் போது மாரடைப்பு ஏற்பட்டு ரொம்ப சீரியஸான நிலைமையில ஆஸ்பத்திரி அட்மிட் ஆயிருக்காரு. அவருக்கு இஎஸ்ஐ கட்டியிருந்தா அவருக்கான அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு என்ன செஞ்சிருக்கலாம், 5 லட்ச ரூபாய் வந்து செலவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை வந்து தவிர்த்திருக்கலாம். இது போன்ற நிறைய பணியாளர்கள் வந்து பணியின் போதே நிறைய பேர் இறந்திருக்காங்க. அவர்களுக்கு எந்த நிவாரணமும் வழங்கப்படலை. தமிழக அரசு உடனடியாக இந்த முத்துக்குமார் விஷயத்தில் தலையிட்டு அந்த மாநகராட்சி ஊழியருக்கு உரிய நியாயம் பெற்றுக் கொடுக்கலன்னா நாங்கள் நீதிமன்றத்தின் மூலம் உரிய நடவடிக்கை எடுப்போம். அது மட்டுமல்லாது தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி அனைத்து ஜனநாயக சக்திகளையும் அணிதிரட்டு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடும் சொல்லி இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம்.